வணக்கம் மக்களே. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா வத்தக்கறவை மற்றும் கண்ணு மாடுகளோட விற்பனை விலை நிலவரம் தான் பார்க்க போறோம். ஆஹ் இது வந்து ஈரோடு மாவட்டம், ஈரோடு டு குன்னத்தூர் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கு. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில 5 மணி சுமார் ஒரு 12-1 மணிக்கு மட்டும் இந்த சந்தை நடைபெறும். ஆனா இது என்ன விலை முடிஞ்சுதா? கேட்டிருக்காங்களா? சரி, ஓகே. விலை மோதிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய வத்தக்கறவை மாடுகள் ஜெர்சியில சேர்ற பெரிய கருப்பு சட்டை, செவல சட்டைன்னு நிறைய விதவிதமா வந்துட்டு இருக்கோம். ஓகே, உள்ள போய் பார்த்துருவோம். இன்னைக்கு விற்பனை எப்படி வந்து அது கூட இதெல்லாம் மோதிட்டு இருக்காங்க. தரமான எச்சப்பு இருக்கு. அது போல செவல சட்டை இருக்கு. அதிகமாக தான் இருக்கு. இன்னைக்கு விற்பனை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கிரௌடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அப்படி பார்த்துருவோம். இங்க இருக்கிற செவல சட்டை மொட்டை மாடு இதெல்லாம் மோதிக்கிட்டு இருக்காங்க. நேத்து மாதிரி நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். கொண்டு வந்திருக்கேன். நீங்க விவசாயிங்களா? ஆமாங்கண்ணா. இப்ப கொண்டாந்துருக்கிறது எல்லாமே வத்தக்கறவைங்களா? கை கறவைங்க. கை கறவை. ஆமாங்க. சரிங்க. எத்தனை உருப்படினா கொண்டாந்துருக்கீங்க? 3ங்கண்ணா. 3. ரேட் எப்படி என்ன டீடைல் பாத்துறலாங்களா? அண்ணா பாத்துடலாங்கண்ணா. இந்த மாடு என்ன ரேட்னா வருது? இது 37 ரூபா சொல்றேங்கண்ணா. 37. ஆமாங்க. பால் எத்தனை கொடுக்கும்? பால் ஒரு 4 லிட்டர் வருங்கண்ணா. 4 லிட்டர். இப்ப வத்தக்கறவை இல்ல. வத்தக்கறவைங்க. இதே வந்து சனையா இருக்கும்போது எத்தனை கொடுத்தது? சென்னைக்கு இதெல்லாம் ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் வருங்க. 7-8 கொடுக்கும். வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாடுங்க. சரி சரிங்க. அது போக அடுத்து அந்த மாடுனா? அந்த மாடு 50 ரூபா சொல்றாருங்கண்ணா. 50 ரூபா. ஆமாங்க. அது எத்தனை ஈத்து போட்டிருக்கீங்க? அண்ணா ஈத்து 3ஆம் நீத்தா இருக்குங்க. 3ஆம் நீத்து. சரி சரிங்க. பால் அளவு எத்தனை கொடுக்கும்? பால் ஒரு 5 லிட்டர் வருங்கண்ணா. 5 லிட்டர். அதோட விலை எத்தனை வருங்க? அது 52 ரூபா சொல்றாருங்க. 52. அதுவோ பெரிய தரத்துல இன்னொரு மாடு இருக்க மாட்டிருக்குங்க. அண்ணா அது அந்த ரேஞ்சா சொல்றாருங்கண்ணா. 52 ரேஞ்ச். ஆமாங்க. சரி சரிங்க. இந்த மாதிரி வத்தக்கறவை உங்களை கான்டாக்ட் பண்ணலாமாண்ணா? அண்ணா இங்க வருவாங்க, எங்களுக்கு இருந்தா தான் வருவாங்க. சரி சரி. இருந்துச்சுன்னா அப்புறம் இங்க வந்தா வாங்கிக்கலாம். சீனாவரம் வந்தா வாங்கிக்கலாம். நீங்க வந்து எந்த ஏரியால இருந்து வர்றீங்க? இங்க லோக்கலே தானே. லோக்கலே தான். சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? குன்னத்தூர்ல இருந்து வருகிறோம். குன்னத்தூர். இன்னைக்கு வந்து சீனாவரம் சந்தையில வத்தக்கறவை வாங்கிருக்கீங்க? நிறைய ட்ரிப் வாங்கியிருக்கோம். நிறைய ட்ரிப் வாங்கிருக்கீங்க. சரி சரிங்க. இது வந்து என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 35 ரூபா சொன்னாங்க. 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. விலை பரவாயில்லைங்களா? விலை பரவாயில்லன்னு வாங்கிட்டோம். பால் அளவுல எத்தனை கொடுக்குது? ஆனா பால் 3 வரும் சொல்லிக்கிறாங்க. 6 லிட்டர் வத்தக்கறவையிலேயே. வத்தக்கறவை. சரி சரிங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு பரவாயில்லையா? வேற சந்தைக்கு இது பரவாயில்ல. பரவாயில்ல. சரி சரிங்க. சரி, ஓகே. ரொம்ப நன்றி. உங்க பேருங்க? மணி. சரிண்ணா. அது போக இந்த மாடுகள் எல்லாமே விற்பனை வாங்கி கட்டிட்டாங்க. சரி. எல்லாமே அது போக செவல சட்டை, செவல காரி
விலை மும்முரமா மோதிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் வியாபாரம் சூடாவே இருக்கு. இந்த மாடு விலை முடிஞ்சு கொண்டு வராங்க. நல்ல வீட்டுக்குள்ளதான் இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா இது என்ன விலைக்கு முடிச்சீங்க? 45 ரூபாய்க்கு. எத்தனை நீத்துங்க இறங்கி இருக்க? ரெண்டாம் நீத்து. ஆமா. என்ன விலை சொன்னாங்க? 55 ரூபா சொன்னாங்க. 45,000 முடிச்சிருக்கிறேன். 45க்கு முடிச்சிருக்கீங்க. பால் அளவுல எத்தனை? பால் வந்து ஒரு 3 வடி தான் வருஞ்சாமி. பெருசாலாம் உண்டாது. 3 வடி கறக்கு. சரிங்க. ஆனா விலை பரவாயில்ல. 4 பல்லு. சேனல் வித்தோம் 70 ரூபாய்க்கு. மாடு நல்லா பாக்குறதுக்கு முணுமுணுப்பா லட்சணமா இருக்கு. ஆமா. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் வேணுங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். தாராளமா வாங்கலாம் சாமி. சரி ஓகேண்ணா. ஈரோட்ல மாடு கம்மியா விக்குது, இங்க எச்சா விக்குது. இங்க எச்சா விக்குது. ஈரோடு கம்மியா விக்குது. சரி. பெரிய பெரிய மத்தக்கரையும் நிறைய மாற்றிருக்கு. அருமையான கலர். மோதிட்டு இருக்காங்க. வேலை முடிஞ்சது. ஆனா அது வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன வேலைன்னா வருது? பத்தக்கரவையா? கிடாரி. இல்ல பெரிய சைஸ் இருக்கு. பல்லு 4 பல் தரோம். என்ன ரேட் வருதுங்க? 47. என்ன ரேட் மட்டும் மோதுறாங்கண்ணா? 40 ரூபாய்க்கு கேக்குறாங்க. சரி ஓகே. மழை வேற தூர்ந்துருச்சு. காரியில சேர்ல ஒரு கிடாரி கண்ணு மாடு இருக்குது. உள்ள மடிக்கால் எல்லாம் ஜம்பு இறங்கிருக்கு. வீடு எடுத்துக்கலாமா? கண்ணு கிடாரி கண்ணா காவல கண்ணுங்களா? கிடாரி கண்ணா. ஐயா நீங்க தான் கொண்டாந்தீங்களா? இந்தாங்க அப்படியே இதை பிடிங்க. இந்த பசு என்ன ரேட் வருங்க? என்ன விலை வருங்க? விலை 37 ரூபா. 37. பால் அளவுல எத்தனைக்கு கொடுக்குது? பால் 5 படி இருக்கு. 5 படி. 10 படிங்களா ஒரு நாளைக்கு? ஆமா, ஒரு நாளைக்கு 10 படி கறக்குது. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமா. நம்ம இடத்துல எடுத்து பாருங்க. காட்டுல வளர்த்துனதா. என்ன விலையில கொடுக்குற மாதிரி இருக்கிறீங்க? எங்க இருந்து வர்றீங்க? காங்கேயம். இந்த மாதிரி மாடுகள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாங்களா? தோட்டத்துல எங்க இருக்குது அப்படிங்கிறீங்களா? சரி ஓகேங்க ஐயா. உங்க பேருங்க? சரிங்க. பார்த்து அதே மாதிரி இத்தல ஒரு கண்ணு மாடு இருக்கு. அவர் பார்த்தோன்னே வேண்டாம் ஓடிடுங்க அப்படின்ட்டாரு. அது வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன வத்தகரவைங்களா? என்ன விலைன்னா வரும்? 30,000. 30,000 வருது. 30,000 ரூபாய் விலை சொல்றாங்க. சேவலைங்க. பால் அளவுல எத்தனை கொடுக்குது? பால் 5 படி இருக்குங்க. 5 படி. நீட்டு எத்தனை இது போட்டிருக்கீங்க? 3 இது போட்டு 4 இது. 4 இது. ஒரு நாளைக்கு 5 படிங்களா? ஒரு வேலைக்கு 5 படி. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுக்குற மாதிரி இருக்கீங்க? ஒரு 26 27 வந்தா கொடுத்துடலான் இருக்கீங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து வாங்கிக்கலாம். உங்க பேருங்க? பழனிசாமிங்க. சரி ஓகே. சரி. பெரிய பெரிய மாடுகள் வரத்து நிறைய வந்து இருக்கு. எருமை இங்க சந்தைக்கு தான் வாங்கலாம். இங்க ஒரு வத்தக்கரை இருக்கு. அதுக்குள்ள ஓட்டிட்டு போறாங்க. முடியுங்களா? என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 25ங்களா? சரிங்க. சரி ஓகே. 25 ரூபாய்க்கு அதை முடிச்சிட்டாங்க. அப்படி இந்த நம்ம ஆட்டோக்காரர் மாடல் வந்திருக்காரு. நல்ல சைஸ் மாடு. இது வத்தக்கரவை இருக்கு. வத்தக்கரவையா? வத்தக்கரவைதான். இந்தாங்க. என்ன விலை வருங்க இது? என்ன விலை வருதுன்னா எல்லாம் விக்கிற விலை தான். ஒரு 27 ரூபா ஓட்டு கொடுக்கலாம்.
27. பால் அளவுல எத்தனை கொடுக்குது? 2 வடி இருக்கு. 2 படி. வீட்டுக்கு ஏத்த மாடு. அப்பா. என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க? 24 ரூபா வரைக்கும் கேக்குறான். பல்லுக்கு எத்தனை பல்லு? 6 பல்லு. 6 பல்லு. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? கான்ட்ராக்ட் பண்ணல, சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். வாரம் வாரம் ரெகுலரா இங்க வந்துருவீங்க. சரி ஓகேண்ணா. கான்டாக்ட் பண்ணா போட்டு டார்ச்சர் ஒண்ணு வாங்க. சந்தையே வந்துருவீங்க அப்படிங்கிறீங்களா? சரி. அப்படி பாத்தீங்கன்னா உச்சப்புல சேர்ற பெரிய பெரிய வட்டக்கறவைகள். இங்க பாத்தீங்கன்னா நல்லா சம்பளா. அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஜெர்சியில சேருமா? ஆமாங்க, ஜெர்சி. ஜெர்சி HF கிராஸ். ஆமாங்க. நல்ல பெரிய மாடு. ஆமாங்க. என்ன ரேட்னா வருது? இது விலை 35 சொன்னங்க. 35. 27 கொடுத்துட்டேங்க. 27க்கு முடிச்சிருக்கீங்க. கொடுத்துட்டேன். பால் அளவுலானா? பால் நேரம் 3 3 வரும். 3 3 வரும். ஆமா. இது ஈத்து எத்தனை ஈத்து இது போடுறது? ரெண்டாணித்துங்க. ரெண்டாணித்து. பல்லு பார்த்தா முளைப்பல். முளைப்பல்லு. 6 பல்லு வருது. இப்போ வந்து கொண்டு போனா அப்படியே இது பண்ணிக்கலாமா? சென்னை ஊசி போட்டு நீ அடுத்ததுக்கு மாடு பெருவிட்டாவுங்க. பெருவிட்டா வரும். அடுத்ததுக்கு நேரம் 2 நேரம் 20 லிட்டர் ஆட்டு கரெக்ட். 20 லிட்டர் வரும். 17 லிட்டர் சர்வசாதாரணமா கரெக்ட். சரி சரி. இந்த மாதிரி மாடு பெருவிட்டு இல்லை. பெருவிட்டு. இந்த மாதிரி பால் தரத்துல மாடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 96 88 41 45 70. கணேஷ் சென்னிமலை. சென்னிமலை. சரி ஓகே. சரி நன்றி. முடிஞ்சு நிறைய மாடுகளை ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் சூடா இருந்தது. நம்ம வீடியோ எடுக்கிறப்பல முக்காவாசி மாடுகளை போய் வாங்கிடுச்சு. வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன கண்ணு மாடுங்களா? கிடாரி தண்ணி மாடு தண்ணி வத்தக்கறவையானா? என்ன ரேட் வருதுங்க? வாடகை தவிர்றீங்களா? அப்புறம் எடுத்துக்கலாம் நீங்க. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. மாட்டுக்காரதான் கேட்கணும். விலையில 34. இந்த பெரிய மாடுங்களா? வத்தக்கறவையா? வத்தக்கறவைண்ணா இல்லண்ணா, தலையீத்து கடாரி. தலையீத்து கடாரி. செனைங்களா? செனை இல்லை. செனை இல்ல. 4 பல் தரத்தில் இருக்கிறது. ஆமா ஆமா. இந்த பொடிக்கண்ணா? பொடிக்கண்ணு 16 ரூபாண்ணா. 16. இப்ப 4 பல்லு வாங்கிட்டு போனா அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாங்களா? பழம் விட்டுருச்சா? போய் ஏதாவது டாக்டர் செக் பண்ணா தான் தெரியும் அது என்ன நடக்குதுன்னா. என்ன நடக்குதுன்னு செக் பண்ணா தான் தெரியும். செக் பண்ணா தான் தெரியும். சரி, நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? இங்க திங்களூருக்கு மேக்கிங். திங்களூருக்கு மேக்க. இது வந்து ஃபைனல் ரேட்னா கொடுப்பீங்க இந்த பெரிய மாடு? இல்லன்னா இது வளர்ப்புக்கு வாங்கியிருக்கிறேன். வாங்கிருக்கீங்களா? சரி சரி. அவர் விக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. வளர்ப்புக்கு வாங்கியிருக்கிறேன். கொண்டு வர வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. வாங்கிட்டு போறோம். என்ன ரேட் சொல்லி பெரிய மாடு என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்கன்னா? அண்ணா இது 40 ரூபா சொன்னாங்க. 27 ரூபாய்க்கு கேட்டு இப்ப 34 ரூபாய்க்கு முடிச்சிருக்கிறோம். 34க்கு முடிச்சிருக்கீங்க. ஏதாவது 100 ரூபா லாபம் பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. மாசம் 3000 வருது. ஒரு 70 ரூபாய்க்கு வைக்கலாம். சரி, உங்க பேருனா? பிரகாஷ். பிரகாஷ். சரி ஓகே. முத்துநாயக்கன்பட்டி ஏரியால இருந்து 3 HF மாடு கொண்டாந்துருக்காங்க. 3மே வத்தக்கறவைன்னு நினைக்கிறேன். என்ன ரேட் வருது அவங்களுக்கு கேட்கலாம். 3மே நல்ல ஜம்முன்னு இருக்கு. படா சைஸ் மாடு. தம்பி வணக்கம். வணக்கம். மாட்டை ஓரம் கட்டிக்கலாம். ஆட்டோ வேற வருது. வெள்ளம் தம்பி நீங்க எங்க இருந்து வர்றீங்க? முத்துநாயக்கன்பட்டி. நீங்க வந்து 3 மாடு கொண்டாந்துருக்கீங்க. எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? 3 உருப்படி. 3 மட்டும் தான். இது 3மே எந்த ரேட்டுமா வருது? 35 ரூபா. ஒவ்வொன்னு 35. எல்லாமே வத்தக்கறவையா? கருப்பு சட்டையில சேர்றது. பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? 4 படி. செனையாச்சுன்னா 89 ரூபாய். இப்போ இல்ல செனையாச்சுன்னா பால் அளவு எத்தனை வரும்? 10 15 கேரண்டியே கிடைக்கும். சரி, அந்த மாதிரி மாடு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணியோ அந்த சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். இப்போ கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் எது இருந்தா சொல்லிடுங்க. 63 79 26 70 16. பேரு? பிரவீன்குமார். பிரவீன்குமார். சரி ஓகே. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய மாடுகள் நிறைய வரத்து இருக்கு. அதே மாதிரி விற்பனை நல்ல ஜோரம். இந்த மாதிரி பெரிய தரத்துல மாடுகள் நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்தா வத்தக்கறவை நல்ல சட்ட மாடு சைஸ் மாடு போட்டு விதவிதமா ரகரமா தெரியும். தேவைப்படுறவங்க நேர்ல வந்து பார்த்து மாடு திருப்தியோட வாங்கிக்கலாம்.
இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சிடலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் 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 வணக்கம். மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.